நம்புறேன், நான் இதை நம்புறேன். ஏனென்றால் எனக்கு தேவன் பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல, கொஞ்சமல்ல. நாம் பணத்துக்கோ பணத்தையோ பொருளையோ கொடுத்து வாங்கப்பட்டவன் அல்ல. என் தேவனுடைய இரத்தத்தாலே சிலுவையில போராடி சம்பாதித்த சம்பத்து தான் ஆமென். ஆமென். நான் ஈனப்படுத்தப்பட்டால் அவருக்கு வலிக்கும். ஒரு தேவ பிள்ளையினுடைய பார்வை இப்படிதான் இருக்கணும். நான் ஈனப்படுத்தப்பட்டா, அதனாலதான் ஆமென், இஸ்ரவேலை திருப்பும்படிக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆனாலும் நான் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். ஒரு தேவனுடைய பார்வை இப்படிதான் இருக்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேற யாரை எடுக்க வேண்டாம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பாருங்கள். அவர் இந்த பூமியில நமக்காக இறங்கி வந்தார், நமக்காகவே இறங்கி வந்தார். ஏதேனிலே முதலாவது தேவன் இறங்கினார். அப்பொழுது அவருடைய நீதியை வெளிப்படுத்தினார். அவருடைய நீதி என்ன? மனிதன் பாவம் செய்தான், தள்ளப்பட்டான், ஏதேனை விட்டு தள்ளப்பட்டான். நேற்று இரவு சொன்ன செய்தி. ஆனால் மனிதனை தள்ளும் போது கூட கர்த்தர் அவனுக்கு ஒரு கயிறு போட்டு கொடுக்கிறார், பிடிச்சு வர்றதுக்கு. அந்த கயிறு தான் என்ன ப்ராபசி? உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தான தள்ளும் போது ஹோப்பு கொடுக்கல, இனி அவ்வளவுதான். ஆனா மனுஷனை ஏதேனை விட்டு தள்ளும் போதே ஒரு ஹோப்பு கொடுக்கிறார். அந்த ஹோப்பு தான் இந்த ரோப்பு. ஆமே, ரோப்பு தான் ஹோப்பு. ஆமா, நீ இதை பிடிச்சேன்னா உள்ள வந்துடலாம். அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். முதலாவது கர்த்தர் ஏதேன்ல இறங்கினார் பாருங்க. ஆமே, நாம பிடிச்சு ஏறுற ரோப்பு அவர் மேல வச்சிருக்கிற ஹோப்பு தான். இரண்டாவது இயேசு இந்த பூமியில வந்தார் பாருங்க. ஆமே, தள்ளப்பட்ட மனுக்குலத்தை மீண்டும் உள்ளே கொண்டு வர. அதான் போன வாரம் கேட்டோமே. ஆமே, போராட்டம், மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டம் மட்டும் இல்லைன்னா நப்தலி இல்லை, நப்தலி இல்லை. ஒரு சிலுவையிலே அவர் பட்ட பாடு, சிலுவையில் ஒரு பெரிய போராட்டம். ஆண்டவர் சொன்னார், இட் இஸ் finished அப்படின்னார். நான் முடிச்சிட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் நமக்காக இந்த பூமியில வரும்போது அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்படி அடிமையின் ரூபம் எடுத்ததுனால அவர் என்ன செய்யப்பட்டார் என்று எசாயா 53:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவரும். இதான் ஈனப்படுத்தப்பட்டது, அசட்டை பண்ணப்படுதல். மனுஷரால் புறக்கணிக்கப்படுகிறது, புறக்கணிக்கிறாங்க. துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். இப்படிப்பட்டவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். பொதுவாகவே இந்த அசட்டை பண்ணப்படுறவங்க எல்லாம் ரொம்ப நினைவுல வரமாட்டாங்க. அவரை எண்ணாமற் போனோம். அதாவது நீங்க இன்னைக்கு புறக்கணிக்கப்படுறீங்களா? அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். நீங்க இன்னைக்கு அசட்டை பண்ணப்படுறீங்க. அதாவது என் வலி என்னன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நாம் பயணிக்கிற பாதையில நம்முடைய வேதனை. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? தாவீது சொல்றார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று. நான் சொல்லுவேன், அனுபவித்து அறிந்திருக்கிறார். மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு. இப்படி இதனால அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் ஈனப்படுத்தப்பட்டார் என்று சொல்லலாம். ஆனால் ரிசல்ட் என்ன தெரியுமா? இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா? பிதாவாகிய தேவன். அவர் என்ன செய்தார்? பிலிப்பியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக. இதுதான் பிற்காலத்தில் தேவன் மகிமைப்படுத்துறது. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுக்கிறவர், புறக்கணிக்கப்பட்டவர், அசட்டை பண்ணப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். எல்லாரும் முகத்தை அவரை விட்டு திருப்புறாங்க. அவரை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி.
எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை செய்கிறவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஈனப்படுத்தப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், தள்ளப்பட்டவர், பாட அனுபவித்தவர், அவரை பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி. ஆமென். 1 கொரிந்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. அடுத்த வார்த்தையை பாருங்கள், நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க? இதே போல கர்த்தர் என் வாழ்க்கையிலும் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் நம்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படி சாத்தியமாகும்? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் ஆமென் இதை செய்யும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அனுப்பப்பட்டதின் நோக்கம் நம்மை மீட்பதற்கு மட்டுமல்ல, நம்மையும் அவரை போல மாற்றுவதற்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது ரோமர் 8:29 வாசியுங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அதாவது என்னைய பிதா எப்படி பார்க்க விரும்புறாருன்னா, இயேசுவை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே பார்க்க விரும்புறார். ஆமென். இந்த 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 அறிவு நமக்கு எட்டாதது. இதற்காகவே அதனாலதான் தம்முடைய குமாரன் அநேக அடிமைகளுக்குள்ளே என்றால் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. நான் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனமா கேளுங்க. என்ன கர்த்தர் எப்படி பார்க்க விரும்புகிறார்? ஓ, இதுக்குதான் இவ்வளவு பெரிய கிரயம், இவ்வளவு பெரிய கிரயம். கொடுக்கப்பட்ட கிரயம் கொஞ்சம் கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் வேதம் முழுவதும் பரம்பி இருக்கிறது. அதில் சங்கீதங்களில் அநேக தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதில் ஒரு சங்கீதம் முழுவதும் ஜீசஸ் கிரைஸ்ட பத்தியே வரும். எந்த சங்கீதம் அப்படின்னா சங்கீதம் 2. அந்த 2வது சங்கீதத்தில் இயேசுவை குறித்த 3 காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 2வது சங்கீதத்தின் 2வது வசனத்தில் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட் ஒன், அதுதான் மேசியா. மேசியாவை கண்டோம் என்று அந்திரேயா பேதுருட்ட போய் சொல்லுவார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனுடைய 6வது வசனத்தில் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அடுத்து ராஜா, கிங். 7வது வசனத்தில் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். குமாரன், சன். ஆண்டவர் பிறப்பிக்கப்பட்டவர் அல்ல, குமாரனாக ஜெனிப்பிக்கப்பட்டவர். அவர் ஏற்கனவே இருந்தவர். அந்த இடத்துல என்னைய பிள்ளையாக்கணுங்கிறதுக்காக அவரையும் குமாரனாக ஜெனிப்பித்தார். அவர் ஏற்கனவே செல்ல பிள்ளை. அவர் ஏற்கனவே பிதா எப்படியோ அப்படியே தான், பிதாவுக்கு சமமானவர். இப்போ என்னைய மாத்தணும் பிள்ளையா, அதனால அந்த இடத்துல அவரை வச்சு
இப்போ நீங்க இந்த 3 லைன்லயும் பாருங்க, 3 லைன்லயும் நம்மளை கொண்டு வந்திருப்பார். பிள்ளையாக்கி இருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் யாராய் மாற்றி வைத்திருக்கிறார்? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக. இயேசு வரது வரைக்கும் இந்த இடத்துல அவர் மட்டும்தான் நிற்கிறார். இயேசு சிலுவையில் அப்படி ஒரு கிரயத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு திரள் கூட்டம் நிற்கிறார்கள். வெண்ணங்கி தரித்தவர்களாய், குருத்தோலை பிடித்தவர்களாய், சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும். ஆமென். இந்த பூமியிலே தேவன் நமக்கு பாராட்டின மிகப்பெரிய கிருபை என்ன தெரியுமா? அவர் நம்மை பிள்ளையாக்கினது. நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்வதில் இதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்களோ. எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இப்படி வாசிக்க கூடாது. ஆமென். அதாவது இது ஒரு சர்டிபிகேட் கிடையாது, இது ரிலேஷன்ஷிப். ரட்சிக்கப்பட்டேன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுங்க, ஞானஸ்நானம் எடுத்து ஒரு சர்டிபிகேட், அப்பா சர்டிபிகேட் இருக்கு. அதாவது ஆவியானவர் எப்படி காட்டித்தர்றாருன்னா, நீ ஆண்டவருடைய அன்பை எப்படி பார்க்கணும் தெரியுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஆமா, யார் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருந்தார் தெரியுமா? இயேசு மட்டுமே. இயேசு மட்டுமே அவருடைய பிள்ளையாக, ஒரே பேரானவர். இப்பொழுது நாம் அப்படி அழைக்கப்படுகிறது. அவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். சிநேகிக்கப்படாதிருந்தோம், சிநேகித்தார். இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம், இரக்கம் பெற்றோம். நேற்று இரவு செய்தி கேட்டவங்களுக்கு தெரியும். அதாவது ஆண்டவருடைய ட்ரீம் நாம உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்தார்னா அதன் அர்த்தம் என்ன? உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி நம்மை கனவு காண ஆரம்பித்தார். ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை கொட்டணும், அந்த அன்பை காட்டணும். அந்த அன்பை காட்டுறதுக்கு யாரும் இல்ல. தூதர்கள் எல்லாம் பணிவிடை ஆவிகள். அவங்க ஆண்டவர்கிட்ட வரதே ஆண்டவரை பிரைஸ் பண்றது, ஆண்டவர் சொல்றதை செய்யறது. அதுக்கு மேல எந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது. இப்போ அன்பு நிறைந்தவருக்கு அந்த அன்பை யார்கிட்டயாவது கொட்டணும். அந்த அன்பை யார்கிட்ட கொட்டுறதுக்கு யாருமே இல்ல. இப்பொழுது அவர் நம்ம இப்படி ஒருத்தர் இருந்தா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்றால் அவர் ஏற்கனவே அதை பார்த்தது. இப்படி ஒருத்தர் என்கிட்ட பழகினா எப்படி இருக்கும்? என் சிநேகிதனான ஆபிரகாம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்? அவருக்கு ஃப்ரெண்ட் இல்ல, அவருக்கு சிநேகிதன் இல்ல, அவருக்கு பாசம் காட்ட யாரும் இல்ல. அதனாலதான் எபேசியருக்கு எழுதும் போது ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்தெடுத்து. ஆமே, நான் அவருடைய கனவில் வந்தவன். என்ன ட்ரீம்ல பார்த்து என்ன நினைச்சு செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய பார்வையும் இப்படிதான் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இது அதான் இந்த அன்பை பார்க்கணும். எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இதுக்கு அவர் கொடுத்த கிரயம், இதுக்கு அவர் பாராட்டின கிருபை. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை. நல்ல கவனிச்சீங்களா? புத்திர ஸ்வீகாரத்தை அடையணும்னா என்ன தேவை தெரியுமா? மீட்பு தேவை. இந்த நியாய பிரமாணத்துக்கு உள்ளானவர்கள்னா யாரு? இந்த நியாய பிரமாணம் வர்றது வரைக்கும் பாவம்னா என்னன்னு தெரியாம இருந்துச்சு. ஏன்னா எது பாவம்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பிரமாணம் தான் பாவம் எது, பரிசுத்தம் எது என்பதை காண்பித்து தருகிறது. அது வரைக்கும் பிரமாணம் கிடையாது, மனசாட்சிப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆமே, ஏன்னா